guys, welcome to my YouTube channel Cinema Mat. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா துரந்தர் அந்த படத்தோட பார்ட் 2 த ரிவெஞ்ச் அப்படிங்கிற ட்ரெய்லர் வந்திருக்கு. ஆக்சுவலாக நேற்றே அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க பாத்தியாடா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அது நான் ஹிந்தியில் வந்ததுங்க. எனக்கு சரி ஹிந்தியில் பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி தமிழில் வருதான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துருச்சு. 52 minutes ஆகுது ரிலீஸ் ஆகி. ஓகே, துரந்தர் 1 பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம், அப்புறம் துரந்தர் 2க்கு வருவோம். துரந்தர் 1 வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு அந்த படத்தை வந்து ஓடிடியில் தான் பார்த்தேன், நான் தேட்டர் போல். பட் ஒரு எப்படி சொல்கிறது, புதுசாக ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஒரு ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த ரியலாக நடந்த ஸ்டோரி இல்லை, ரியலாக நடந்த ஸ்டோரி. ஆக்சுவலாக அது துரந்தருங்கிறது உண்மையிலேயே ஒரு என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஆர்மியிலலாம் ஒரு சீக்ரெட் ஒரு பிளான், ஒரு ஐயோ அந்த வார்த்தை வரலையே, சரி விடுங்க, ஒரு ப்ராஜெக்ட் நேம்னு வச்சுக்கோங்களேன். துரந்தர்ன்றது ஒரு ப்ராஜெக்ட் நேம். அது வந்து பாகிஸ்தானில் ஒரு ஸ்பையாக போய் அங்கே இருக்கிற ஒரு இதை ஒரு நினச்சி பாருங்களேன், அங்கே இருக்கிற ஒரு அரசியல்ன்றதே இங்கே இருக்கிற ஒரு ஸ்பை தான் தீர்மானிக்கிறான் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு புதுசாக. உண்மையிலேயே இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் நடந்திருந்தால் என்னங்க, இது வந்து உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகே, துரந்தர் 2 இந்த படத்தில் பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 வில்லன்ஸ் எல்லாம் எப்படி அவர் கொல்ல போகிறாருங்கிறது தான் அதை பேஸ் பண்ணி தான் போகுது. அண்ட் ஹீ மேட் டான் இன் பாகிஸ்தான் அப்படின்றத காட்டுறாங்க. ஓகே, உண்மையிலேயே அது பாகிஸ்தானான்னு கூட அந்த படத்தில் நாங்களான்னு தெரில, நான் ஏதோ பாகிஸ்தான்லாம் ஓடிட்டேன். ஓகே, அந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை ரியாக்ட் பண்ண போகிறோம். பயங்கரமான வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 1 2 3 கோ. இந்துஸ் எல்லாம் ரொம்ப கோழைங்கள்ல. நாங்கள் பார்டர் பக்கத்தில் தான் இருக்கோம். எவ்வளோ பேரை முடியுமோ கூட்டிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சா வந்து தொட்டு பாருங்க. இந்துஸ் எல்லாம் ரொம்ப கோழை. துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதிகப்படியான ரத்தப்போக்கு காரணமாக அவர் உயிரிழந்தார். 2 கேங் மத்தியில் துப்பாக்கி சூடு. லியாரியில் குண்டுமணல் பொழிந்து வருகின்றன. இந்த நேரத்தில் லியாரியில் ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. ரஹ்மான் டக்கேட்டின் மரணத்திற்கு பிறகு இப்போது லியாரியில் யார் ஆட்சி செய்ய போகிறார்? நீ கேள்விப்படுது இல்லையா? வலிய தாங்குறவன் தான் உண்மையான ஆம்பளை. இந்துஸ்தானி காஃபியோட தலையை வெட்டி எடுத்துட்டு போய் முசரஃபோட டைனிங் டேபிள் மேல வச்ச வேண்டும் மிலிட்டரி பால். சத்தியம் பண்ணி சொல்ற, நாளைக்கு ஒரு இந்தியன் சோல்ஜரோட தலையை வெட்டி லால் மஸ்ஜிதோட கோபுரத்துல தொங்க விடுவேன். தைரியமா சக்தியோட பழி வாங்கணும். தைரியமா சக்தியோட பழி வாங்கணும். Ladies and gentlemen, you are still not ready for this. பழி வாங்கணும். இனி பாகிஸ்தானோட தலையெழுத்த இந்தியா தான் முடிவு பண்ணும்.
சார் உங்கள் பாம்புஸில் வாத்துங்களை எல்லாம் வெள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க. யுவர் பட்டக்ஸ் ஆர் ரியலி ஒயிட். ஓகே காய்ஸ், பிளாஸ்ட்டு தெரிக்குது. இதுவும் மார்ச் 19. ஓகே, மார்ச் 19 ஆக்சுவலாக வியாழக்கிழமை, தெலுங்கு வருட பிறப்பு. வேலன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் லீவ் வருது காய்ஸ். அதனால தான் அந்த டேட் எல்லோரும் லாக் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மார்ச் 19 ஆக்சுவலாக டாக்ஸிக் மார்ச் 19 ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. கேவிஎன் பாவம், ஜனநாயகன் போஸ்ட்போன், டாக்ஸி போஸ்ட்போன். ரைச்சோ பாவங்க, உண்மையிலேயே பாவங்க. ஓகே, துரந்தர் 2 ட்ரைலர் எப்படி இருந்தது? பிளாஸ்ட்டு தான் முன்ன சொன்ன மாதிரி. ஓகே, ரஹ்மானோட பிளேஸ்க்கு நம்ம ஹீரோ வந்துட்டாப்புல. இப்போ அந்த பிளேஸில் அவர் எப்படி அதை சீக்குவல்லாம் இருக்கும் போல், அவரோட சீக்குவல்லாம் இருக்கும் போல். இதுக்கு முன்னாடி அவர் எப்படி ஆர்மிக்கு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, நல்லா இருக்குது. ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா சாரா அர்ஜுன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண் எடுத்து நிட்டுறாங்க. மேபி கண்டிப்பாக அது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் ஒரு ஸ்பை தான் அப்படிங்கிறது. பார்ப்போம் என்ன நடக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் இந்த இதெல்லாம் படத்தோட சரி. பட் எல்லோரும் மனுஷங்க தானே. இதை நான் நம்ம இதுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகே, எங்கே போய் முடிய போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு ஹாப்பியாக இருந்துருவோம். காய்ஸ், ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. படத்தை பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். நீங்களும் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சினிமா மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.